பொறுப்புகளை தட்டி வச்சிடுறோம். நான் பிறந்தேன், நான் செத்துருவேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதன் மட்டும்தான் பொறுப்பாக இருப்பான். மற்றவங்களாம் பொறுப்பு. அந்த மாதிரி ஆளுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணால் பொண்ணை கொடுக்கணும். அவன் தான் என்ன பண்ணுவான், நல்லா பார்த்துப்பான், தலையிட மாட்டான், தேவையானதை கொடுப்பான். அவனுக்கு ஒரு தேவை அவகிட்ட இருக்கும். அதனால் அவள் என்ன பண்ணுவான், சிறப்பாக வச்சுப்பான். அதுக்காக மட்டுமே அவளை கூட வாழ்வான். அவளும் அவனுக்கு தேவையானதெல்லாம் செய்வாள். ஏன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா, போய் சொம்மனா கூடவே உட்காந்துங்கிறன்ட்டு வெறுப்பேற்ற மாட்டா, உனக்கு எல்லாத்தையும் செய்கிறன்ட்டு அங்கேயே சுற்றி வந்துனுக்க மாட்டா. அவன் வாழ்கிறான், நம்ம வாழ்கிறோன்ட்டு அவள் வேலையில் என்னன்னு பார்ப்பா. நிறைய நான்சென்ஸுங்களுக்கு அவங்களுக்கு என்ன வேலைன்னே தெரியறதில்ல. குடும்பத்தில் போய் சேர்ந்து வச்சுக்கின்னு புருஷனை கண்காணித்து ஒரு வேலையை வச்சு நிற்பான் பொண்டாட்டி, பொண்டாட்டியை கண்காணித்தான் வச்சு நிற்பான் புருஷன், பிள்ளைங்களை கண்காணித்தான் வச்சு நிற்பார் அப்பா, அப்பா என்ன செய்கிறாருன்னு பார்த்து நிற்பான் புள்ள. அதனால தான் வாழ்க்கை என்ன இல்லை, சிறப்பாக இல்லை. ஒவ்வொருத்தரும் தனி தான். சத்தியம் என்றால் பிறந்தேன், இறந்துருவேன், வாழ்ந்துடணும், இதுதான் சத்தியம்.